ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்பி ஹிந்தி சேனலில் வாக்கிய ஜோடுனா, அதாவது வாக்கியத்தை இணைத்தல், ரெண்டு வெவ்வேறு வாக்கியங்களை ஒரே வாக்கியமாக இணைக்கிறது. இது உங்களுக்கு மதியமால எக்ஸாமில் செகண்ட் பேப்பரில் கேட்பாங்க. ரெண்டு சென்டென்ஸாக இருக்கிறத ஒரே சென்டென்ஸாக இணைக்கிறத அதை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, குத்தா உட்டா வகு பாக் கயா, நாய் எழுந்தது அது ஓடி போனது அப்படின்னு வெவ்வேறு சென்டென்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒரே சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். குத்தா உட்டுக்கர் பாக் கயா, நாய் எழுந்து ஓடி போனது அப்படின்னு மாற்றிட்டோம். நாய் எழுந்து, உட்டான்ற வார்த்தையை எடுத்துட்டு உட்டுக்கர், அது அப்படின்றத நம்ம ஏற்கனவே குத்தான்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த அதுன்ற வார்த்தை நமக்கு தேவையில்லை. ஸோ குத்தா உட்டுக்கர் பாக் கயா அப்படின்னு எழுதுனா போதும். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, முசாஃபிர் தக்கு கயா, டிராவலர் டயர்ட் ஆயிட்டான். வக்க ஆராம் கர்னே கேலியே லேட் கயா, அண்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அவன் ஓய்வு எடுப்பதற்காக படுத்து விட்டான் அப்படின்னு இருக்கு. ஸோ பயணிக்கு அழைத்து விட்டான் மற்றும் ஓய்வு எடுப்பதற்காக படுத்து விட்டான் அப்படின்னு எழுதுனா போதும். ஸோ அப்போ முசாஃபிர் தக்கு கயா, அதோட என்ன பண்ணோம், மறுபடியும் சப்ஜெக்ட் வர வேண்டியதில்ல, அதனால அவுர், அண்டு ஆராம் கர்னே கேலியே லேட் கயா, ஓய்வு எடுப்பதற்காக படுத்து விட்டான், அவ்வளோதான். முசாஃபிர் தக்கு கயா, அவுர் சப்ஜெக்ட் ஒரு தடவை எழுதுனா போதும். ஆராம் கர்னே கேலியே லேட் கயா, ஓய்வு எடுப்பதற்காக படுத்து விட்டான். மூணாவது பாருங்க, மே 2 दिन से बीमार हूं, அதாவது நான் 2 டேஸா முடியாம இருக்கேன். மே அபி ஸ்கூல் நகி ஜா சக்தா, நான் இப்பொழுது பள்ளிக்கூடம் போக முடியாது அப்படின்னு இருக்கு. பள்ளிக்கூடம் போக முடியாது, நான் 2 நாளா முடியாம இருக்கேன், ஸோ ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். அப்ப மே 2 दिन से बीमार हूं, ஸோ ஆகையால் அப்படின்றதுக்கு இஸ்லியே, ஸோ இஸ்லியே ஸ்கூல் நகி ஜா சக்தா, நான் இப்பொழுது அப்படின்றதெல்லாம் எடுத்துடணும். மே அபி அப்படின்ற வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு இஸ்லியே அப்படின்னு போடுறோம். மே 2 दिन से बीमार हूं इसलिए ஸ்கூல் நகி ஜா சக்தா, நான் 2 டேஸா முடியாம இருக்கேன், ஸோ ஸ்கூலுக்கு போக முடியாது. அடுத்து ஃபோர்த் ஒன்று பாருங்க, வக்கு போல்னா சாத்தி தி, அவ பேச விரும்பி இருந்தால், வக்கு சுப்ரகி, அவள் அமைதியாக இருந்தாள் அப்படின்னு இருக்கு. அப்ப அவ பேச விரும்பி இருந்தா ஆனா அமைதியா இருக்கா, அவ்வளவுதான். ஸோ சப்ஜெக்ட் 2 தடவை வக்கு வக்குன்னு வந்தா ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும். அப்ப வக்கு போல்னா சாத்தி தி, ஸோ பட் அப்படின்றதுக்கு லேக்கின், லேக்கின் சுப் ரகி, ஆனா அமைதியாக இருக்கிறாள், அமைதியாக இருக்கிறாள். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று பாருங்க, ஜல்தி ஜாவோ, வேமா போ, காடி நகி மிலேகி, வண்டி கிடைக்காது. இப்போ வேமா போ இல்லைன்னா வண்டி கிடைக்காது அப்படின்னு எழுதணும். ஸோ இல்லை என்றால் அப்படின்றதுக்கு நகித்தோ அப்படின்ற ஒரு வார்த்தையை இணைப்பு சொல்லா நம்ம சேர்க்கணும். ஜல்தி ஜாவோ வேமா போ, நகித்தோ இல்லை என்றால், காடி நகி மிலேகி, வண்டி கிடைக்காது. ஜல்தி ஜாவோ நகித்தோ, நகித்தோ அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம். இல்லை என்றால் காடி நகி மிலேகி, வண்டி கிடைக்காது. அடுத்து பாருங்க சிக்ஸ்த் ஒன்று, வக்கு பகுத் பீமார்கை, அவன் மிகவும் முடியாம இருக்கான். வக்கு செல்ஃபில் நகி சக்தா, அவனால நடக்க கூட முடியாது. அப்ப அவன் இவ்வளோ முடியாம இருக்கான், நடக்க கூட முடியல அப்படின்னு எழுதணும். அப்ப வக்கு இத்தனா பீமார்கை, அவன் இவ்வளவு முடியாம இருக்கான். எவ்வளவு அப்படின்னா தட் அப்படின்னு ஒரு வார்த்தை கீய சேர்க்கணும், குறில்ல கீ, தட் செல்ஃபிர் நகி சக்தா, கி கேனாட் வாக், வாக் கூட பண்ண முடியல, அவ்வளவு முடியாம இருக்கான். வக்கு இத்தனா பீமார்கை கி செல்ஃபிர் நகி சக்தா, மறுபடியும் வக்கு சப்ஜெக்ட் 2 தடவை வரக்கூடாது, அதனால கவனிச்சுக்கணும். அடுத்து ஏ அப்துல் ஹை, இவர் அப்துல், ஏ மேரே தோஸ்து ஹை, இவர் என்னுடைய நண்பர். அப்ப இந்த அப்துல், அந்த இவர் என்னுடைய நண்பர் அப்துல்லா அப்படின்னு ஒரே வார்த்தையில எழுதுறோம். இவர் என்னுடைய நண்பர் அப்துல்லா. அப்ப ஏ மேரே தோஸ்த் அப்துல் ஹை,
இவர் என்னுடைய நண்பன் அப்துல். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, வஹியேக்கு கலிமே ரக்தாகை, அவன் ஒரு தெருவுல வசிக்கிறான், லீவ் பண்றான். ஹி லீவ்ஸ் ஒன் எ ஸ்ட்ரீட். வக்கு நதிக்கே பாஸ்கை, அது வந்து ரிவருக்கு பக்கத்துல இருக்கு, நியர்பை ரிவர் அப்படி பக்கத்துல இருக்கு. அப்ப இதை எப்படி ஒரே சென்டென்ஸ் ஆக்கணும்? அவன் நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட்ல லீவ் பண்றான். அப்ப பக்கத்தில் இருக்கும், அருகில் இருக்கும் அப்படின்றதுக்கு பாஸ்வாலி. அப்ப வக்கு நதிக்கே பாஸ்வாலி கலிமே ரக்தாகை. வக்கு ஏக்கு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வகு சப்ஜெக்ட் அப்படியே எழுதிட்டு வகு நதிக்கே பாஸ்வாலி கலிமே ரக்தாகை, அவன் நதிக்கு அருகில் இருக்கும் தெருவில் வசிக்கிறான். அடுத்து பாருங்க, புலிஸ் ஆயி, போலீஸ் வந்தது. லோகு பாக்கையே, மக்கள் ஓடிவிட்டனர். போலீஸ் வந்ததால் மக்கள் ஓடிவிட்டனர். ஸோ வந்தவுடன் அப்படின்றதுக்கு ஆத்தேகி, போலீஸ் வந்ததும் மக்கள் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. வந்தவுடன் அப்படின்றதுக்கு ஆத்தேகி. அப்ப புலிஸ்கே ஆத்தேகி, புலிஸ்கே ஆத்தேகி லோக் பாக்கையே, மக்கள் ஓடிவிட்டனர். புலிஸ்கே ஆத்தேகி லோக் பாக்கையே, ஆத்தேகி அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்க்கணும். அடுத்து பாருங்க, ராத் ஆயி, இரவு வந்தது. சாரோ ஓர் அந்தேரா பைல்கயா, நாலா பக்கமும் இருட்டு பரவி விட்டது அப்படின்னு இருக்கு. சோ இரவு வந்ததால் நாலா பக்கமும் இருட்டு பரவிருச்சு அப்படின்னு. அப்ப வந்ததால் அப்படின்றதுக்கு ஆனேப்பர், வந்தவுடன் அப்படின்றதுக்கு ஆத்தேகின்னு எழுதணும். வந்ததால் அப்படின்றதுக்கு ஆனேப்பர். அப்ப ராத்கே ஆனேப்பர், இங்க கே ஆத்தேகி சேர்க்கிற மாதிரி இங்க கே ஆனேப்பர் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சேர்க்கணும். ராத்கே ஆனேப்பர் சாரோவோர் அந்தேரா ஃபைல்கயா, இரவு வந்ததால் நாலா பக்கமும் இருட்டு பரவி விட்டது. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வாக்கிய ஜோடுனா அப்படின்ற ஒரு கிராமர் பாட்டு நடத்தியிருக்கோம். இது பிடிச்சு வந்தா உங்களை நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.